நான் தான் உங்க வாங்கோ சீஃபுட் கௌரிசங்கர் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 31ஆம் தேதி நம்ம கடைக்கு என்னென்ன கடல் மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாவுலா 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் இருக்கிற மாவுலா. அதுலேயே இது வந்து மஞ்சவால் தடியன் சீலா மீன், அது ரெண்டுமே சீலான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஐல, இது வந்து பசந்தி பைந்தின்னு சொல்லுவாங்க. சரியா முள் இல்லாத மீன், பொரிக்க குழம்புக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டுப்பாறை, இது குழம்புக்கு பொரிக்க நல்லா இருக்கும், நல்ல சதை வெள்ளையா இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் இறாலு. இது வந்துட்டு புறா மீன், ரொம்ப ரேரா வரக்கூடிய புறா மீன், நல்லா குழம்புக்கு பொரிக்க நல்லா இருக்கும், சதையா இருக்கும். இது இது கெல்லல் மீன், நல்லா குழம்புக்கு பொரிக்க நல்லா இருக்கும். கொஞ்சம் இது பாசி ஸ்மெல் இருக்கும், பாசி சாப்பிட்டு வளர்ற மீன் இது. இது முரல்லையே வந்து பெல்ட் முரல், ரொம்ப முள் இல்லாத மீன், நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு. இது வந்துட்டு குருவலி எக்ஸ்போர்ட் மீன், நல்ல டேஸ்டான மீன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான கண்ணாடி பாறை, ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்துட்டு சால்மன் சொல்லுவாங்க, காளா மீன். ஆனால் வந்து இந்தியன் சால்மனு, இது ஒரிஜினல் சால்மன் கிடையாது. இது வந்து ரொம்ப சாஃப்டான மீன், நல்லா இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இது விலை மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ விலை மீன், நல்ல சதையான மீன், நல்ல சைஸான மீன், ரொம்ப ருசியாக இருக்கும், நல்ல சதை மீன் இது. இது வந்துட்டு நெத்திலி, கொஞ்சம் நல்ல சைஸான நெத்திலி தான் இது. இது விலை மீன்லேயே தூண்டி விலை மீன், 1/2 கிலோ சைஸ் உள்ள விலை மீன். இது வந்து சின்ன கடவரால், நம்ம எப்போ பெரிய கடவரால் கொண்டு வருவோம், இன்னைக்கு கிடைக்காதனால சின்ன கடவரால் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சின்ன சைஸ் வந்துட்டு விலை மீன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை. இது ஓரா மீன், பொரிக்க நல்லா இருக்கும், குழம்புக்கு நல்லா இருக்காது. இது ஓரியோ விலை மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸு, நல்ல சதையான மீன். இது வந்துட்டு போத்தல் எக்ஸ்போர்ட் சைஸ் மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியான மீன். பார்க்க தான் மீன் இப்படி இருக்கும், பட் ஆனால் வந்து நல்ல பட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ருசியான மீன், பொரிக்கிறதுக்கு குழம்பு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்தியிலே சாலை மத்தி. இது வந்து சங்கரா மீன், பொரிக்க குழம்பு நல்ல மீன், நல்ல சதையாக இருக்கும். இது வந்துட்டு கிளாத்தின்னு சொல்லுவாங்க, தோல் கிளாத்தி, லெதர் ஜாக்கெட்டு. தோலை உரிச்சிட்டோம்னா வெறும் சதையாக இருக்கும், நல்ல ஒயிட் மீட்டு, நல்ல ருசியான மீன், கறி மாதிரியே இருக்கும், சிக்கன் மாதிரியே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கடல் மீன்கள் இருக்கு. அது இல்லாமல் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு இருக்குது. எங்ககிட்ட வாங்குற மீனை கழுவி சுத்தம் பண்ணி மசாலா வேணால் மசாலா போட்டு கொடுத்துருவோம், குழம்பு வேணால் குழம்பாக வச்சு கொடுத்துருவோம். ஈரோட்லேருந்து பஸ் வசதி இருக்குது, எல்லா ஊருக்கும் நாங்கள் பஸ்லேயும் பார்சல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈரோடு ஃபுல்லாக டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கடல் மீன் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீன் கருவாடு மீன் தேவைக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. மீனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மீனோட விலையை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. மீனோட விலையை இதில் வீடியோக்கு மேலே பார்த்துக்குங்க. நன்றி.